ஆண்டவர் வைத்திருந்த கல்லறை பார்க்க இப்போ போகிறோம் அந்த வழியில். அது காலியான கல்லறைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அழகாக அவர் சகோதரன் அதை பற்றி பேசினார். ரொம்ப அருமையாக இருந்தது. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய நிரூபணம் உண்டு. நம்ம சேவிக்கிற கர்த்தர் ஆண்டவருடைய கல்லறை இப்போவும் காலியாக இருக்குது. அதை நான் பார்த்தேன்னு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியும், சொல்லக்கூடும். அதுக்காக தான் நம்ம போகிறோம். அந்த கல்லறை முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுருக்கிறாங்க. எந்த விதமான செயற்கையான காரியங்கள் எதுவும் இல்லாமல் ஆன வரைக்கும் அதே நிலையில் அதே விதமாக அவங்க வச்சுருக்காங்கங்கிறது தான் இந்த கல்லறையுடைய ஒரு விசேஷமான ஒரு காரியம். உண்மையாலுமே அவர் பேசினப்போ எல்லாருக்கும் அப்படியே ஒரு தேவ பிரசன்னத்தை எங்களால் உணர முடிஞ்சது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சத்தியம். அவர் உயிரோடு இருக்கிறார், அவருடைய கல்லறை காலியாக இருக்குதுங்கிற சத்தியம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நீ பார்க்கலாம், இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் இருந்ததுன்னு பார்க்குறோம். அந்த தோட்டங்கிறப்போ வேதாந்தத்தில் வர்ற பல சம்பவங்கள் ஒரு வேளை ஞாபகத்துக்கு வரலாம். மகதலேனா மரியாள் வந்தப்போ ஆண்டவர் பார்த்து தோட்டக்காரன் நினச்சி அவர்கிட்ட கேட்ட காரியம். அப்போ அவருக்கு இவரை பார்த்தீங்களான்னு. இப்போ சில ரிப்பேர் ஒர்க் அந்த சுற்றி நடந்துட்டுருக்கனால சில காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. அதை இன்னும் அழகாக ஆன வரைக்கும் இயல்பாக வைக்கிறதுக்கு அவங்க அந்த நிர்வாகத்துக்காரங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதோடைய இயற்கைத்தன்மை, இயற்கையான காரியங்கள் எதுவுமே இல்லை. அந்த தோட்டம் ஏற்கனவே திராட்சை பழங்கள் இருந்த ஒரு தோட்டம், ஒரு வைன்யார்டுன்னு. பக்கத்தில் ஒரு வைன் ப்ரெஸ் ஒன்று இருந்துச்சு, அதாவது திராட்சை ரசம் பிழிகிற இடம். இந்த இடமெல்லாம் வேதாகமத்தில் சொல்கிற காரியம் எவ்வளோ ஒரு தெளிவாக உண்மையில் நடந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லுது. இதுதான் அந்த கல்லறையுடைய மேல் தோற்றம். அந்த கல்லறைக்குள்ளே எல்லாரையும் போக அனுமதிக்கிறாங்க. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. இது என்னது? இது புதுசாக பண்ணுறாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அந்த பெரிய கல்லறை புரட்டுறதுக்கான சுவடுகள் அவங்க இருக்குன்றாங்க.